ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கியூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டூட்டி ஃப்ரூட்டி ஹோம்மேடாக வீட்லேயே செய்கிறத பார்க்கலாம். சூப்பராக நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம திடீர்னு செய்கிற கேக் மற்ற ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் நம்ம போடலாம். முட்டை வட்டலை பண்ண இந்த மாதிரி ஸ்வீட்டுகளுக்கெல்லாம் நம்ம போடலாம். அதை ஹோம்மேடாக தயாரிக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு பப்பாளி. முதல்ல நம்ம தோல் சீவிக்கிட்டுடலாம். இது ஒரு 1/2 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பப்பாளி. அதை நல்லா தோல் சீவிட்டு நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பப்பாளியில் தோல் ஃபுல்லாக நம்ம சீவியாச்சு. பப்பாளியை 2ஆக கட் பண்ணிக்கிட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதைங்களை நீக்கிடலாம். உள்ளே முத்து முத்தாக விதைகள் இருக்குது, அதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது அரியணும். அரியும் போதும் நமக்கு சின்ன தோல் இருக்கும் அந்த பப்பாளியில், அதையும் நம்ம நீக்கிடலாம். வெறும் சதத்துண்டு பப்பாளி துண்டு மட்டும்தான் நமக்கு இருக்கணும் டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறதுக்கு. இது எல்லாம் இருந்தோன்னே நமக்கு தோல் மாதிரி கிடைக்கும். அதனால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தோல் மாதிரி இருக்கிறதையும் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிட்டு இதை நம்ம சின்ன சின்ன துண்டாக அரியணும். இந்த சைஸில் நம்ம அரிஞ்சோன்னா நமக்கு சரியாக இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி அழகான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. பப்பாளி வெட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அதில் கொஞ்சம் 3/4 பதத்தில் இந்த பப்பாளி வேகணும். நல்லா ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. 3/4 பாகம் வெந்த பிறகு அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டுருவோம். ஃபுல் பப்பாளியும் நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். அது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கூட நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதில் அந்த வெந்த பப்பாளியை சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். நமக்கு இனிப்பு நல்லா சேர்ந்துக்கிட்டுரும். முதல்ல நம்ம 3/4 பாகம் வேக வச்சிடுறதுனால இதில் ஒரு 1/4 பாகம் இதில் வெந்துடும். இதை 4ஆக பிரிச்சுருக்கேன். 4 கலர் சேர்க்கலான்ட்டு. நம்ம கையில் என்ன கலர்ஸ் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல ப்ரௌனி கலர் சேர்க்குறேன். அடுத்தது க்ரீன் கலர் சேர்த்தாவது. 2 கலர் மட்டும் கையில் இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். அடுத்தது எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ரெட் கலர். லிக்விடும் இருந்தாலும் சரி, பவுடராக இருந்தாலும் சரி, எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 4 கப்பில் இருக்கிற பப்பாளியில் நம்ம செஞ்ச டூட்டி ஃப்ரூட்டியை கொஞ்சம் நிழல்லையே உலர வைக்கலாம். கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி ஹோம்மேடாக நமக்கு கிடச்சிருச்சு. எல்லோ கலர் எடுத்து பரப்பி வச்சாச்சு. அடுத்தது ரெட் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ப்ரௌனி அதுவும் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது க்ரீன் கலர் எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே நமக்கு நிழலில் தான் உலர வச்சாவது. ரொம்ப ஈரமாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் வெயிலில் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதை நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம திடீர்னு கேக் செய்கிறோம், ஸ்வீட் செய்கிறோம் அப்படிங்கிறப்போ இதை எடுத்து சேர்த்துக்கலாம். நல்ல சத்துள்ள டூட்டி ஃப்ரூட்டி நமக்கு கிடச்சிருச்சு. பப்பாளி சும்மா செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம எந்த டிஷ்ஷில் வேண்டாலும் நம்ம சேர்ந்து கலந்து கொடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கேக் வீடியோ அப்டேட் ஆகும்.